ஹாய் எல்லாரும் வணக்கம் மக்களே. நான் உங்கள் ஃபிஷிங் பிரதர்ஸ் வினோத். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, பைட் காஸ்டிங் மிஷின் ஸ்பின்னிங் மிஷின் என்ன டிஃப்ரெண்ட்டு, எப்படி செட் பண்ணுறது, இப்போ நாங்கள் வந்து பிகினர்ஸ் எப்படி ஆரம்பிக்கிறது, ராடில் செட் பண்ண தெரில, அது வந்து என்ன வந்து டைட் என்ன வைக்கணும், ரேஷியோ எப்படி வைக்கணும், அது என்னன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல, அது வந்து தெளிவாக சொல்லுங்கள், எப்படி செட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஸோ வந்து நான் பண்ணால் நம்ம யூஸ் பண்ணுற மிஷினே எடுத்துக்கிட்டேன், ரெண்டு மிஷினுமே. ஒன்று வந்து ஷிமானோவில் வந்து FX 3000 தெரியுதா பார்த்துங்க. இன்னொன்று வந்து ப்ரிடேட்டர், லுக்கானால ப்ரிடேட்டரில் வந்து 200 சீரீஸ் பார்த்துங்க. லுக்கானா ப்ரிடேட்டரில் வந்து 200 சீரீஸு FX 3000 ரீலு ஷிமானால. இது ஸ்பின்னிங் ரீல், நல்லா பார்த்துங்க. இதான் ஸ்பின்னிங் மிஷினு, இது பைட் காஸ்டிங் மிஷின். சரிங்களா? இது ரெண்டுத்துக்கும் இதான் மெயினான டிஃப்ரெண்ட். தான் நிறைய பேருக்கு வந்து ஸ்பின்னிங் மிஷின் தானே பைட் காஸ்டிங் மிஷின் தான் தெரிய மாட்டேங்குது. சரிங்களா? இதுதான் ஸ்பின்னிங் மிஷின் பார்த்துக்குங்க. அதாவது வந்து இப்படி ரொட்டேஷனில் இருக்கும் ஸ்பின்னிங் மிஷினில். இதுதான் ஸ்பின்னிங் மிஷின். ஓகேவா? பைட் காஸ்டிங் மிஷினில் வந்து பட்டன் சிஸ்டம், லாக் பண்ணிட்டு சுத்தமான மாதிரி. இதுதான் பைட் காஸ்டிங் மிஷின். இங்கே பாருங்க பட்டன். இதை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம அடிப்போம், திருப்பி நம்ம சுத்தினா லாக் ஆகும். இதுதான் பைட் காஸ்டிங் மிஷினு. லாக் ரிலீஸ் பண்ணிட்டு ஹுக் இது பண்ணணும், காஸ்டிங் பண்ணோம், திருப்பி நம்ம சுத்தினா லாக் ஆகிடும். சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ரெண்டு மிஷினுக்கும் டிஃப்ரெண்ட் நான் காமிச்சிட்டேன். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் இப்போ எல்லாத்தையுமே ராட்ல செட் பண்ணிட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ராட்ல எப்படி ஃபிட் பண்ணணும், மிஷினை எப்படி நம்ம நூல் போடணும், கைடு எப்படி இது பண்ணணும், எல்லாத்தையும் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதான் வந்து ஸ்பின்னிங் ராடு. ஸ்பின்னிங் ராடு பார்த்தீங்கன்னா இது ஹண்டிங் பிளாக் ராடு வந்து இது 7 ஃபீட் ராடு. இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா இப்படி தான் 2 பீஸாக தான் வரும் ராடு, மொத்தமாக ஃபுல்லாக வராது. ராடு வந்து இப்படி தான் வரும், தனித்தனி பீஸாக தான் வரும். பார்த்துங்க, தனித்தனியாக தான் கொடுப்பாங்க ராடு, மொத்தமாக உங்களுக்கு சேர்த்து வராது. அதை வந்து நம்ம இப்படி தான் ஃபிட் பண்ணிக்கணும். ரெண்டு பார்ட்டாக இருக்கும். இப்படி மாட்டிட்டு இந்த மொத்த கைடும் ஒரே லைனாக வர மாதிரி மாட்டிக்கணும். மேலேருந்து கீழே வரைக்கும் இருக்கு பாருங்க. மொத்தமாக இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுன்னா ஒரே ஸ்ட்ரைட்டாக தெரியணும் எல்லாமே, அந்த மாதிரி மாட்டிக்கணும். சரிங்களா? மாட்டிட்டு ராடு நல்லா டைட்டாக சொருவிங்க. இல்லை லூஸ் ஆயிடுச்சுன்னா ராடு பிச்சுட்டு போயிடும். செட் பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு மிஷின் இருக்கு பாருங்க. மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நல்லா நெட்டு இது உள்ள வச்சுட்டு இது டைட் பண்ண வேண்டியது அந்த நெட்டை. டைட் ஆயிடுச்சா? செட்டப் பாருங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்துச்சுன்னா இந்த கைடில் வந்து நம்ம நூலை உள்ளே எடுத்துகிட்டு வரணும். இப்போ வந்து மிஷினில் வந்து நாங்கள் ஏற்கனவே நூல் சுற்றி வச்சுருக்கோம். நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா நூல் இல்லாமல் தான் இருக்கும். நீங்கள் வந்து கடைக்கட்ட சொன்னீங்கனாலே அவங்க நூல் ஏற்றி கொடுத்துருவாங்க. இல்லை அப்படின்னாலும் அது நூல் ஏற்ற தெரிலனாலும் சொல்லுங்கள், அதுக்கும் தனியாக கூட வீடியோ போட்டுடலாம். நூல் சுற்றி வச்சிருக்கு. சரிடா. இப்போ வந்து நூல் வந்து எப்பவுமே வந்து நூலை உள்ளே எடுக்கும் போது வெளியே அப்படியே டைரெக்டாக இப்படி எடுத்து உள்ளே போட்டுறக்கூடாது. பேலாம் உள்ளே விட்டு இப்படி எடுத்து தான் போடணும். சரிங்களா? பேலாம் உள்ள வழியாக தான் நூல் வரணும். வெளியே போட்டிங்கன்னா இதுதான் இந்த பேலாம் இருக்கு இல்லையா, இந்த பேலாம் உள்ள தான் நூல் இப்படி வரணும். பார்த்துங்க, இந்த பேலாம் வழியாக தான் நூல் வெளியே வரணும் இந்த கைடு உள்ள போகிறதுக்கு. ஸோ கீழே ஒரு லாக் இருக்கும், அது லூஸ் பண்ணிட்டீங்கன்னா நூல் வர ஆரம்பிச்சிடும். பேலாம் உள்ள நூலை ஒரு பேலாம்ல வந்து நூல் வழியாக விட்டு ஒரு கைடில் உள்ள விட்டு நூலை எடுத்துட வேண்டியதான். பார்த்தீங்கன்னா வேளாண் வழியாக நூலை எடுத்து எல்லா கைடுகளையும் நூலை விட்டு இப்படி தான் எடுத்துக்கணும். இப்படி தான் இருக்கும். நீங்கள் நூல் வந்து உள்ளே எடுத்துட்டிங்கன்னா கைடு உள்ள இப்படி தான் இருக்கும். காஸ்டிங் பண்ணும்போது ராடு இப்படி தான் வளையும், மொத்தமாக சேர்த்து தான். எல்லா கையிலும் நூல் வரணும் உள்ள. ஒரு கையில் மிஸ் ஆகிட்டா கூட ராடு உடச்சிக்கும். காஸ்டிங் பண்ணும்போது காஸ்டிங் டிஸ்டன்ஸும் போகாது. எல்லா கையிலையும் வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கங்க.
அதே மாதிரி ராடை ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கைடு இருக்குல்ல, இந்த கைடில் ஏதாவது டஸ்ட் இருக்கா அதையும் பார்த்துக்கணும். ஏதாவது டஸ்ட் இருக்கா இல்லை பிசுறு இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏன்னா கேஸ்டிங் பண்ணும்போது நூல் கட் ஆகிடும். இந்த கைடு தான் மேட்ரு. இது வந்து கைடு வந்து மேக்னெட்டிக் கைடு. எல்லா ராட்லையுமே வந்து மேக்னெட் தான் கொடுத்துருப்பாங்க. இருக்கு இல்லையா, அது மேக்னெட் உள்ள இருக்கிறது. ஸோ அதுதான் அவ்வளோ சீக்கிரம் வந்து ஸ்க்ராட்ச் ஆகாது. ஆனால் அதில் டேமேஜ் ஏதாவது ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சுன்னா நூல் கட் ஆகிட்டே இருக்கும். தெரியவே தெரியாது சில பேருக்கு, நூல் கட் ஆகுது கேஸ்டிங் பண்ணாலே அப்படின்வாங்க. ஸோ அதில் விட்டு எடுத்தோடனே நம்ம நார்மலாக நாட் போட்டிருக்கோம். நூலில் வந்து நாட் போட்டுட்டு இந்த நாட்டில் வந்து நம்ம ஹூக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை நார்மலாக வந்து ஃப்ராக் கூட அப்படியே கூட நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஃப்ராக் அடிக்கடி மாற்றுவோம் அப்படின்னாங்கன்னா நாட்டில் வந்து நம்ம ஹூக் வந்து ஜாயின் பண்ணிட்டு அதுலேருந்து நம்ம போட்டுக்க வேண்டியதான். ஆஸ்ட்ரேஜ் போட்டு அது கூட நம்ம ஃப்ராகை அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஸ்பின்னிங் மிஷினோட செட்டப். இதுதான் ஸ்பின்னிங் மிஷினோட செட்டப்பு, இவ்வளோதான். சரிங்களா. கீழே வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம லாக்கில் தான் இருக்கும். இந்த பக்கம் லாக் பண்ணாதான் நூல் ரிவர்ஸ் ஆகாது. சரிங்களா. இந்த பட்டனே எப்பவுமே லாக்கில் தான் இருக்கணும். கேஸ்டிங் பண்ணும்போது மீன் ஹூக் செட் பண்ணும்போது நூல் டைட்டாக ஒரு இடத்துல மாட்டிக்கிச்சுன்னா மட்டும்தான் இந்த பட்டனை வந்து நம்ம இப்படி லூஸ் பண்ணனா நூல் ரிவர்ஸ் ஆகும். அப்போ வந்து நம்ம ஃப்ரீயாக பிரைட் லைனை ஃப்ரீ பண்ணிட்டு ராட் ரொம்ப ஃபோர்ஸ் கொடுக்காம நம்ம பிரைட் லைனை வழியாகவே ஃப்ராக் இழுக்கலாம். அதுக்காக தான் அந்த பட்டன். ஸோ மற்றபடி இந்த பட்டன் எப்பவுமே லாக்கில் தான் இருக்கணும். அவ்வளோதான். இவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் மிஷினோட செட்டப் இவ்வளோதான். இதில் வந்து வேற எதுவுமே வந்து சொல்றதுக்கு இல்லை. இதோட ஃப்ராக் அட்டாச் பண்ணோம், அவ்வளோதான். வேற எதுவுமே இல்லை, இவ்வளோதான். ஃப்ராக் அட்டாச் பண்ணிட்டு நம்ம கேஸ்டிங் பண்ண ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி மெயினான விஷயம் என்னன்னா, நிறைய பேர் இந்த டிராக் இருக்குல்ல, டிராக் வந்து ஃபுல் டைட் வச்சிடுறாங்க, போட்டு முறுக்கி வச்சிடுறாங்க. முறுக்கி வச்சா ஆனால் ரொம்ப டைட் ஆகிடும். நூல் கேஸ்டிங்கும் போகாது. ஃப்ராகை வந்து கேஸ்டிங் பண்ணும்போது ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும் மிஷினு. ஹூக் செட் பண்ணும்போது ஹூக் செட் ஆகாது, மீன் நிறைய மிஸ் ஆகும். இந்த டிராக் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 80% தான், 60 to 80% இருக்கட்டும் மேக்சிமமா. அது லாக்கு இது இப்படி இருக்கும். டைட் பண்ணனா லூஸ் ஆகும் பாருங்க, சத்தம் கேட்கும். இந்த டிராக் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு 60 to 80% தான் இருக்கணும் டைட்டு. ரொம்ப அதிகமாக டைட் வைக்கக்கூடாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 80% இருந்தால் தான் நம்ம கேஸ்டிங் பண்ணி நம்ம ரிட்ரைவ் பண்ணிட்டு வரும்போது மீன் அடிச்சுதுன்னா ஹூக் செட் பண்ணும்போது அதாவது கொஞ்சம் ஃபோர்ஸ் வந்து ராடுக்கும் கொஞ்சம் மிஷினுக்கும் போகும். அதாவது நம்ம லாக் பண்ணும்போது நம்ம அடிக்கிற ஃபோர்ஸ்க்கு மொத்த லோடு வந்து ராடுக்கு போகாம மிஷின் கொஞ்சம் லோட வாங்கிக்கும். அப்போ கொஞ்சம் இழுத்து தரும். அதுதான் டிராக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிராக் ரொம்ப டைட்டா வச்சிட்டிங்கன்னா அடிக்கிற லாக்குக்கு ராடெல்லாம் உடச்சிக்கும். மீன் வந்து பெரிய மீன்லாம் அடிச்சதுன்னா. ஸோ பெரிய மீன்லாம் அடிக்கும் போது ராடுக்கும் எந்த சேதாரம் ஆகாம மிஷினுக்கும் எந்த சேதாரம் ஆகாம இருக்கணும்னா இந்த டிராக் வந்து 60 to 80% வச்சுக்கோங்க. 60 to 80% வச்சுட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. மிஷினும் லைஃப் வரும், ராடுக்கும் எந்த இஷ்யூ ஆகாது. இவ்வளோதான் ஸ்பின்னிங் மிஷினோட செட்டப். பைட் காஸ்டிங் ராட் அண்ட் ரீல் செட்டப் பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல பார்க்கலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.